அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் லைவ் அப்டேட் பற்றி தான் பார்க்க போகிறோம். லைவில் வந்து சாச்சனா வந்து ஆணவத்தில் பேச்சு, அதுக்கு சரியான பதிலடியாக வந்து அருணும் சௌந்தர்யா வந்து கொடுக்குறாங்க. இன்னொரு பக்கம் மஞ்சரி வந்து ஓவர் ஆணவத்தில் வந்து ஆடி திளைக்குது அப்படின்னு தான் சொல்லணும். அதுக்கு வந்து தீபக் அண்ணன் வந்து வேறு லெவலில் ரிப்ளை கொடுத்தாரு. அது கூட தான் அந்த காணொலியில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை கொஞ்சம் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுங்க மக்களே. அதான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நாமினேஷன் ஃப்ரீயாக இருக்குது அப்படிங்கிறத பற்றி ஒரு டிஸ்கஷன்லாம் போயிட்டுருக்கு. அதில் என்ன அப்படின்னா 4 ஓட்டு வந்து தர்சிக்காவும், 4 ஓட்டு மஞ்சரிக்கு, 4 ஓட்டுக்கு தீபக் அண்ணனுக்கு வருது ஃபஸ்ட்டு சுற்றில். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்போ ஓரளவுக்கு கணிச்சு மஞ்சரி தான் வந்து நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் அப்படிங்கிற மாதிரி வந்துடுது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தர்சிகா வந்து ஒரு ப்ளே பண்ணுறாங்க. அவங்க ஓட்டை வந்து பார்த்தீங்கன்னா அவங்களே போட்டுக்கிறாங்க, செல்ஃப் நாமினேஷன் ஓட்டை வந்து போட்டுக்கிறாங்க. அதனால அங்கே வந்து ஒரு ட்விஸ்ட் அடிக்குது. ட்விஸ்ட் அடிச்சு இந்த டிஸ்கஷன் வந்து போயிட்டே இருக்குது. அதில் முத்து ஒன்று சொல்கிறாரு, ஜாக்லின் ஒன்று சொல்கிறாங்க, தீபக் அண்ணன் ஒன்று சொல்கிறாரு, சவுண்டு சொல்லுது, இப்படி எல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே இந்த பேய் குழந்தை எந்திரிச்சு என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த மாதிரி இந்த நாமினேஷன் ஃப்ரீ வந்து மஞ்சரிக்கு தான் கிடைக்கணும். அப்படி கிடைக்கல அப்படின்னா நான் வேறு யாருக்கும் போக விட மாட்டேன், மஞ்சரிக்கு தான் கிடைக்கணும், வேறு யாருக்கும் கிடைக்கக்கூடாது, நான் போக விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஆணவத்தோட உச்சியில் போய் உட்காந்துட்டு வந்து பேசுது. அதுக்கு அருண் வந்து கவுண்டர் கொடுத்தாப்புல, என்ன கிடைக்க மாட்டேன், இது பண்ண மாட்டேங்கிற, இதெல்லாம் என்ன ஒரு பேச்சு கழகா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே உடனே அருண் அண்ணா நீங்கள் வந்து இதுக்குள்ளேயே வரக்கூடாது, பேசுகிறதுக்கே வரக்கூடாது அப்படின்னு சொல்லி அது வந்து ஓவராக பேச்சு. ஏன்னா இவங்க 4 பேர் இருக்காங்களே, ஜாக்கு, சௌந்தர்யா, இவங்கெல்லாம் அருண்லாம் வந்து அன்சிதா ஒரு காட்டு கூட இருக்கிறதுனால அவங்க கேமுக்கு வெளியே இருக்காங்க, பேசக்கூடாது. ஆனால் இந்த பாயிண்ட்டை வந்து அவர் சொல்கிறாப்புல, உடனே வந்து பார்த்தீங்கன்னா ஒழிச்சு வச்சிருவியா, கிழிச்சு வச்சிருவியா அப்படின்லாம் பேச சாசனா அப்படின்னோடனே சவுண்டு வந்து கொந்தளிக்கிறாங்க. லூஸ் மாதிரி பேசாதடி அப்படின்னு சொல்லி சவுண்டுமே சொல்கிறாங்க. உடனே அந்த இடத்துல வந்து முத்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஒழிச்சிருவேன் கிழிச்சிருவேன்லாம் பேசக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சரி கிடைக்கல அப்படின்னா நான் வேறு யாருக்கு போட மாட்டேன் அப்படின்னு என்ன மாதிரி ஒரு ஆணவ பேச்சுன்னு பாருங்கள். அந்த இடத்துல வந்து இந்த சலசலப்பு வந்து போயிட்டுருக்கு. இங்கே ரிப்ளை வந்து குட்டி சாத்தானுக்கு வந்து அருணும் சவுண்டு கொடுத்துருக்காங்க. உடனே இந்த மஞ்சரி வந்து அந்த புக்கை எடுத்து படித்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டெவிலாக இருக்கவங்க மட்டும்தான் வந்து டிஸ்கஸ் பண்ணணும், வெளியே உட்காந்துருக்கவங்க டிஸ்கஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி அதை வந்து படித்து காமிக்கிறாங்க. உடனே தீபக் வந்து சரியான பதிலடி கொடுக்குறாரு. இங்கே பாரு, பிக் பாஸ்ட்டை போய் நான் கேட்டு வந்தேன், அவங்க வந்து ஓட்டு தான் போடக்கூடாது, ஆனால் அவங்க டிஸ்கஷனில் இருக்கலாம், ஏன்னா அவங்களும் இந்த கேம் விளாண்டுருக்காங்க, அதை பிக் பாஸ்ன்னு சொல்லியிருக்காங்க, இல்லை அப்படின்னு சொல்லி அது ஓவராக வந்து பேசிட்டே இருந்துச்சு. ஒரு கட்டத்துக்கு மேலே அண்ணன் வந்து வேறு லெவலில் வந்து ஃபயர் ஆகிட்டார் தீபக் அண்ணன். வேணா பிக் பாஸ் நீங்களே சொல்லுங்கள், பிக் பாஸ் நீங்கள் என்கிட்ட சொன்னீங்க அதுவும் சொன்னால் அவங்க நம்ப மாட்டேங்கிறாங்க, இவங்களாம் என்ன அது இதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அடிச்சு கழட்டி விட்டார். அப்படி சரி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அப்படியே ஆஃப் ஆகி வந்து மஞ்சரி உட்காந்துச்சு. வேறு லெவல் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.